ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி ஒரு கிராண்டான நியூ இயர் லஞ்ச் மெனு ரெசிபி தான். நார்த் இந்தியன் லஞ்ச் மெனுவில் நோ ஆனியன் நோ கார்லிக். நம்மளோட சேனலில் ரெசிபீஸில் போடுறது எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ் தான். இது வந்து நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறேன்னா அவளுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து எல்லா ரெசிபீஸுமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ப்ளஸ் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு போடக்கூடிய ரெசிபீஸ், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த பண்டிகைகளுக்கு என்னென்ன போடணும், அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லா ரெசிபீஸுமே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிராண்டான நியூ இயர் லஞ்ச் மெனுவை பார்க்கலாம். ஒன் பை ஒன் இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு நான் வந்து ஜஸ்ட் கடையில் கட் பண்ணின பைனாப்பிள் தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைன்லலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பைனாப்பிள் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் முழுசாக வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி. நான் ஒரு 5-6 ஸ்லைஸ் மெல்லிஸ் ஸ்லைஸாக இருந்தது. ஒரு 1/4 பைனாப்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு முழு பழத்தில், ஒரு மீடியம் சைஸ் பழத்தில், ஒரு 1/4 பழத்தில் ஒரு 2 ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு பாக்கியை வந்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேசரிக்கு வந்து ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு 4-5 இதழ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் வெதப்பான பாலாக இந்த மாதிரி நான் விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், பட் இதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ இது ஊறட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கலமான இல்பச்சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி கேசரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் காயட்டும். இதில் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை வறுத்துக்கலாம். ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுன்னா நமக்கு போதும். இது வறுபட்டுருது. இப்போ இதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பைனாப்பிளையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு வதக்குறோம். இந்த மாதிரி நம்ம பைனாப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வதக்கி இதில் சேர்க்கும் பொழுது நமக்கு கேசரி சாப்பிடும் பொழுது அங்கங்கே கடிப்படும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கேசரி பண்ணும்பொழுது. இப்போது இதை நம்ம 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதை தனியாக நம்ம அந்த பைனாப்பிள் கட் பண்ணின கப்லேயே எடுத்து வச்சுடலாம். ஸோ இப்போது இதே நெய்யிலேயே இந்த முந்திரி வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி கப்பால் நான் ஒரே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் இதை அளவாக வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கூட குறைச்சி பெரிய கப்பில் உங்களுக்கு எந்த கப்பில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் போடுற இந்த ஒரு கப்புக்கு நிறையாவே வரும். ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக கேசரி வரும். ஜஸ்ட் நம்ம சைடில் ஸ்வீட்டாக வச்சுக்கிறோன்ற பட்சத்தில், ஒரு லஞ்ச் மெனுவோடு நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் இந்த ஒரு குட்டி கப்பால் நம்ம பண்ணினோம்னாலே தாராளமாக போகும். ஸோ ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி செகப்பாக நம்ம வறுத்துண்டாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி கேசரி பண்ணும்பொழுது நல்லா செவக்க வறுத்துட்டு பண்ணினோம் அப்படின்னா வேகவும் செய்யும், கேசரி வந்து சூப்பராக மணலாக நமக்கு நல்லாவும் வரும். ஸோ வறுத்தாச்சு. இதில் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணின்னு கணக்கு பண்ணி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா வேகும். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா ரவை நல்லா வெந்து வரும். ஸோ இந்த ரவை இந்த மாதிரி வெந்துன்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாலில் குங்குமப்பூ ஊற வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க
பைனாப்பிள் ஜூஸையும் இதில் சேர்த்துன்றலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா கேசரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இல்லாமல். ஸோ பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அந்த ரவையிலேயே வேகணும். அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. பச்சை ஸ்மெல்லு போகும், பழத்தோட பச்சை ஸ்மெல்லு. அதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ரவை நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1.5 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துக்க போகிறேன். பழத்தில் ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் நம்ம பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து. இந்த நான் எடுத்த பழம் வந்து ரொம்ப ஸ்வீட் இல்லை, ஸோ நான் 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ரொம்ப ஸ்வீட்டான பழமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டாலே போதும். ஸோ நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓரளவுக்கு திட்டமாக 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு மீடியம் ஸ்வீட்டாக இருக்கும். சில பேர் ரொம்ப திகட்ட சாப்பிடுவா, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு கூடவே சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்தோடனே எப்பயுமே நமக்கு இந்த ரவையில் கொஞ்சம் கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த கரண்டியால் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து போயிடும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம இதில் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கட் பண்ணின பைனாப்பிள் சேர்த்து வதக்கியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சை ப்ளஸ் பைனாப்பிள் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுட்டோம் அப்படின்னா கேசரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். எப்பயுமே கேசரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக மேலாப்பில் கொஞ்சம் நெய் விட்டேல் அப்படின்னா அதோட வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். அதிகமான நெய் நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ மேலாப்பில் விடுறது எப்பயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருது அப்படின்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற ஆற நமக்கு சூப்பராக கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி கொதிச்சு லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆற ஆற இது சூப்பராக எருகி வந்துடும். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி 65 தான். அதுக்கு காலிஃப்ளவர் நம்ம ஆஸ் யூஷுவல் நல்ல கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியிலையும் ஒரு அலசிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வேணா நீங்கள் மஞ்சள் பொடி கூட இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மைதா நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க மைதா எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு. அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். காரத்துக்கு காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம்மேட் கரம் மசாலா அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். பட் நம்ம சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு குலுக்கிக்கலாம். இந்த மாவு எல்லாமே இந்த காலிஃப்ளவரில் போய் கோட் ஆகிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக போய் அப்படியே கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நிறையா தெளிச்சிட்டோம் அப்படின்னா மாவு நீர்த்துரும். அப்புறம் நமக்கு பொரிக்கும் போது
வராது. ஸோ நம்ம இந்த போட்டிருக்க இந்த மாவுக்கும் இந்த காலிஃப்ளவருக்கும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இதில் இப்போது மேலாப்பில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, அரிசி மாவு நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துன்ட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிட போகிறோம். இது வந்து ஊறினதுன்னா நமக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே அதுக்குள்ளே நல்லா இறங்கும் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது. நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் கோட் பண்ணிவிட்டு இது தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிடனா கூட ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இப்போ இதை 1/2 hour ஊறட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் 65க்கு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஊறிடுத்து நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் சுட வச்சு வச்சுருக்கேன். அதில் அப்படியே இதை ஒன்று ஒன்றா இப்படி பிரித்து விட்டா மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போடும் பொழுது சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா போட்டோம்னா மேலே எண்ணெய் தெரிக்காமல் நல்லா சூப்பராக வரும். வேகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் வெந்திருக்கு, நான் நல்லா இதை திருப்பி விட்டுக்கிறேன். எப்படி மசாலா உதிராமல் சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நம்ம 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிருத்து, அவ்வளோதான். கோல்டன் ஃப்ரை ஆற அளவுக்கு பொரிஞ்சா போதும், இல்லைனா கருகி போயிடும். இதே மாதிரியே நம்ம பாக்கி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அஸ் யூஷுவல் நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் தான். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். இதில் நல்ல ஒரு பெரிய பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோடைய தண்டு, அது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். அதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதில் ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இதை தனியாக நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த தக்காளிலாம் வதக்கினோம் இல்லையா, அதே பேனை நான் திரும்ப அலம்பிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதில் நான் ஒரு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 50 கிராம் உரிச்ச பட்டாணி. இப்போ இந்த சீசனில் நமக்கு பட்டாணி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உரிச்சது நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போது இது ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போது இதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம்.
பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இது மெல்ட் ஆகிடுது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி விழுது, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துண்டாச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோரியாண்டர் பவுடர். நான் வந்து ஹோம்மேட் கோரியாண்டர் பவுடர் வெறும் தனியா, வெறும் வானிலையாக வறுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது பச்சை ஸ்மெல் போக கொதிச்சுன்னு இருக்கு. இதில் கொஞ்சமாக சோம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். சோம்பு ஸ்மெல் பிடிக்காதவா போட்டுண்டேல் அப்படின்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு பொடி, வெறும் வானலியில் அரைச்ச கருப்பு மிளகு, அதை வந்து வெறும்னா லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பனீரையும் மற்றையும் சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உரிச்ச பட்டாணி இல்லை, சீசனில் இருக்கும் பொழுது இருக்கும், சீசன் இல்லாதப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், மட்டர் பன்னீர் சூப்பராக நமக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. நம்ம ஹோம்மேட் மசாலாவாக எல்லாமே போட்டு இந்த மாதிரி பண்ணினோக்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதை விட நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போல் தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டர் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுது. 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், இது கொதிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு புலவு பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போது நெய் காஞ்சிடுத்து. நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பே லீஃப், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ் சேர்த்துக்கிறேன். இது பொரியட்டும். இதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் சேர்த்துட்டோம்னா இதோட ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து அதையும் சேர்த்து இது பொரியட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 முந்திரி, 7-8 பாதாம், கொஞ்சம் கிஸ்மிஸ், திராட்சை இது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறோம், வேறு எந்த காயும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது பொரிஞ்சிருத்து. இதுலேயே கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் இந்த ரைஸுக்கு, வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதுவும் பொரியட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக புதினா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டங்களாக இருந்தால் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கலாம். பட் இதில் வந்து நம்ம அவ்வளோ சேர்க்கக்கூடாது, சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஸோ இப்போது இதுவும் வதங்கிடுச்சு. இதில் நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1 கப்புக்கு நம்ம இந்த ஓப்பன் பேனில் பண்ணுறதுனால ஒரு 2.25 கப்பு தண்ணி நான் ஆல்ரெடி
அளந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 கப்பே போதும். நம்ம வந்து இது நான் ஓப்பன் பேனில் பண்ணுறதுனால கொஞ்சம் வேகட்டுங்கிறதுக்காக ஒரு 2.25 கப்பாக சேர்த்துட்டுருக்கேன். இதில் நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நிறையா சேர்க்கல. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் அதுவும் இதில் சேர்த்துட்டேன். எப்பயுமே தண்ணியில் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துட்டோம்னா ரைஸ் போடும் பொழுது கரெக்டாக வரும். ஸோ பாஸ்மதி அரிசி நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஊற வேண்டாம். ஸோ இப்போது இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசியை அப்படியே சேர்த்துன்றேன். ஸோ இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இது நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு போகிறோம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா நல்லா உதிர உதிராக சூப்பரான நமக்கு புலாவு கிடச்சிடும். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுத்து. திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ உதிராக சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ மேலாப்பில் கொஞ்சமாக வேணுன்னா நெய் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். இது பாருங்க சூப்பராக எவ்வளோ உதிராக ஜம்முன்னு ஒத்தையாக ரெடி ஆகிருக்குன்னு. இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உதிராக ஜம்முன்னு கிடச்சிடும். ஸோ இதை அப்படியே நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி. ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பூரி. அந்த மட்டர் பன்னீருக்கு சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 கப்பு, இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இதில் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் தனியா பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறேன். அஸ் யூஷுவல் நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி மட்டும் ரொம்ப விட்டுறாமல் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அப்படியே டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஊற விட்டுக்கலாம். ரொம்ப இது வந்து பூரிக்கு ஊறணும்னு கிடையாது. ஸோ வந்து லைட்டாக ஊறினாலே போதும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுது. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போது பூரி மாவு ஊறிடுத்து. நான் கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அஸ் யூஷுவல் தான் நம்ம எப்பயும் போல் குட்டி குட்டி பூரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். எப்பயுமே சப்பாத்திக்கு கொஞ்சம் மெல்லிசாவும் பூரிக்கு கொஞ்சம் கனமாகவும் இடணும். இது வந்து சின்ன டிப்பு, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவாளுக்காக இதை சொல்கிறேன். ஸோ இட்டுண்டாச்சு. ஸோ இப்போது இட்ட பூரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பூரி உப்பிண்டு வரும். ஸோ இதை அப்படியே போட்டுன்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம அப்படியே மேலாப்பில் எண்ணெயை எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பூரி சூப்பராக வரும். ஸோ எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும்.
பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு. அவ்வளோதான், சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுது. இதே மாதிரியே நம்ம பாக்கி எல்லாத்தையுமே இட்டு பொரிச்சிடும். இப்போது நெக்ஸ்ட்டு பூந்தி ரைத்தா பண்ண போகிறோம். இதுக்கு தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக நல்லா எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பு தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல். இதில் கொஞ்சமாக காரப்பொடி, நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கலர் மாறிடும், லைட்டாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, பூந்தியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் சால்ட்டு கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சாட் மசாலா சப்போஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்துன்ட்டு இந்த பூந்தி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நம்ம எப்போ பரிமாறுறோமோ அப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான பூந்தி ரைத்தா ரெடி. இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான பூந்தி ரைத்தா ரெடி ஆகிடுது. ஸோ இப்போது சூப்பராக நியூ இயரோட லன்ச் மெனு நமக்கு ரெடி ஆகிடுது. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். பைனாப்பிள் வச்சு சூப்பராக ஒரு கேசரி பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டுக்கு. அதுக்கப்புறம் கோபி வச்சு நம்ம 65 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சூப்பரான மசாலா பூரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு புலாவ் பண்ணியிருக்கோம். பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூந்தி போட்டு சூப்பராக ஒரு ரைத்தா பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான நியூ இயர் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸ்லலாம் கிடைக்கிற மாதிரி ரெசிபி. அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஹோம்மேட் ரெசிபிஸ், சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது நோ ஆனியன் நோ கார்லிக். அஸ் யூஷுவல் நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ். ஸோ இதுவும் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளுக்காக நான் இதை திரும்ப சொல்லிக்கிறேன். வரப்போகிற இந்த நியூ இயருக்கு இந்த கிராண்டான லன்ச் மெனுவை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் 2026 விஷஸ், அட்வான்ஸ் விஷஸ். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.